உங்களுடைய பார்வையில் தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை இது ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் சார். ரிசர்வேஷனை அகைன்ஸ்டா பாக்குறீங்க? எஸ்டி அப்படிதான் பாக்குறோம். அவங்களோட ஊதியத்தை வச்சு நம்ம பார்க்கல, ஊதியத்தை வச்சு பார்க்கணும் சார். நம்ம ஒரே காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. எல்லா காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேஸ்டுக்கு தான் அதிகமா சீட்ஸும் அலாட் பண்றாங்க. அனாலிசிட்டி ஃபார்ம் பாத்தீங்கன்னா கூட எஸ்சி எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, மத்த கேஸ்ட்லாம் அதிகமா இருக்கு. ரிசர்வேஷனால திறமசாரிகள் வெளியே வரதில்ல சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி 1000 மார்க் மேல வாங்கினது வெறும் 2 பேர் தான் இருக்கும். ஆனா நாங்க அப்ளை பண்ண எல்லாருமே 1100க்கு மேல அவங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ரிசர்வேஷன் தான் காரணம். சார் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட எஸ்சி காஸ்ட் தான். என்னோட திறமைசாலியார் கூட இருக்காங்க, எனக்கு ஈஸியா கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து உண்மையிலே தப்பான விஷயம் தான். புரிஞ்சதா சார்? நானும் தாழ்த்தப்பட்ட பையன் தான். அதாவது இந்த ரிசர்வேஷனால ஒரு பிரிவினை ஏற்படுது. என்னோட ஃபீஸ் எல்லாமே ஸ்காலர்ஷிப்லேயே எடுத்துருவாங்க. இதே என்னோட ரூம்மேட்ஸ் வந்து நான் வந்து பணம் கட்டியானும்ல, அந்த பணத்தோட உனக்கு தெரியாது, உனக்கு என்னடா ஸ்காலர்ஷிப் படிச்சிருவேன், எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே அதில் ஏற்படுது. என்ன கொடுமை சரவணன்.